ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, வானரப்படை என்ன ஆனது. இந்து மதத்துல ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே ஒரு பெரிய புராண கதையாக தான் பார்க்கப்படுது. அப்படி வால்மீகி எழுதிய ராமாயணத்துல ராமர் சீதை வாழ்க்கை குறிப்பிட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்ததுதான். ராவணனுக்கு எதிராக போருக்கு சென்ற ராமர் வானரப்படையை வைத்திருந்தார். ராவணன் முதலில் இந்த படையை ஏளனம் செய்தார். ஆனா வானரர்கள் இந்த போரில் ராவணனின் படையை வெற்றிகரமாக எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றாங்க. ஆனா இந்த அதிசய வெற்றிக்கு பிறகு வானரப்படை அப்படி என்னதான் ஆனது என்பது யாருக்குமே தெரியாது. ராமாயணத்தின் உத்தரகாண்டத்துல சுக்ரீவன் இலங்கையில் இருந்து திரும்பிய போது ஸ்ரீராமன் அவரை கிஷ்கிந்தாவின் அரசனாக மாற்றினார். பாலியின் மகன் அங்கதன் இளவரசன் ஆனார். இருவருமே பல ஆண்டுகள் அங்க ஆட்சி செய்தாங்க. ஸ்ரீராம ராவண போருக்கு உதவிய வானரப்படை சுக்ரீவனிடம் சில ஆண்டுகள் தங்கி இருந்தது. ஆனா அதற்கு பிறகு அவர் ஒரு பெரிய போரில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனா இந்த வானர சேனாவில் முக்கிய பதவிகள் வகித்தவர்கள் அனைவரும் கிஷ்கிந்தாவின் நிச்சயமாக முக்கிய பொறுப்புகளை வகித்தவர்களாகத்தான் இருப்பாங்க. வானரப்படைக்கு முக்கிய பங்களிப்பை செய்த நல் நீல் பல ஆண்டுகள் சுக்ரீவ ராஜ்யத்துல மந்திரி பதவியை வகித்தாரு. அதே நேரத்துல இளவரசர் அங்கதன் மற்றும் சுக்ரீவன் இணைந்து கிஷ்கிந்தா ராஜ்யத்தை விரிவுபடுத்தினர். கிஷ்கிந்தா இன்னைக்குமே உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிஷ்கிந்தாவை சுற்றிலும் அடர்ந்த வனப்பகுதி இருக்கு. இது தண்டகாரண்ய காடு அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கு வாழும் பழங்குடியினர் வானர் என்று அழைக்கப்படுகிறாங்க. அதாவது காட்டில் வாழும் மக்கள். ராமாயணத்துல கிஷ்கிந்தாவின் அருகில் குறிப்பிட்ட ரிஷியமுக மலை இன்னும் அதே பெயரில் துங்கபத்ரா நதிக்கரையில உள்ளது. இங்கு அனுமனின் ஆசிரியரான மாதங்க ரிஷியின் தங்குமிடமும் இருக்கு. இலங்கையை கைப்பற்றிய பிறகு இந்த பெரிய வானரப்படை அந்தந்த ராஜ்யங்களுக்கு திரும்பி சென்றதாக நம்பப்படுது. ஏனென்றால் அயோத்தி ராஜ்யசபாவில் முடிசூட்டுக்கு பிறகு இலங்கை, கிஷ்கிந்தா போன்ற நாடுகளை கைப்பற்றும் முன்மொழிவை ராமர் நிராகரித்தார். இந்த வானரப்படையும் ராமரின் முடிசூட்டுக்காக அயோத்திக்கு வந்ததாக கூறப்படுது. நம்முடைய இந்து புராணங்கள்ல நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். அவங்க மிருகங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால கண்டுணர முடியும். இந்த உலகம் எப்படி மனிதனுக்கு பொதுவானதோ அதே போல அனைத்து விலங்குகளுக்கும் பொதுவானதுதான் அப்படிங்கிறத ஒவ்வொரு இந்து புராணத்திலையும் அவர்களுக்கு கொடுக்கும் வாகனமாக ஒவ்வொரு மிருகங்களையும் அவங்க அமர்த்தி இருப்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது அப்படிங்கிறத இந்து புராணங்கள்ல ஒவ்வொரு விதத்திலையும் அருமையாக சொல்லி இருப்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.